ஹே காய்ஸ், நான் உங்கள் பூஜா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒகேனக்கல் vlog பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுற செக் பண்ணி பாருங்கள். அதில் நம்ம எப்படி ரெடியாகி கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த வீடியோவோட ஸ்மால் கிளிப் தான் இப்போ ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கு. வாங்க நம்ம ஒகேனக்கல்லில் போயிட்டு என்னென்னலாம் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். The next day. ஆரம்பமே தடுக்குது. ஹாப்பி மார்னிங் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒகேனக்கல் தான். செம்ம சர்ப்ரைஸ் நைட்டு. அப்படியே தூங்கிட்டோங்க, சரியான தூக்கம். கரெக்டாக 2 மணி போல் தான் ஷார்ப்பாக இங்கே வந்தோமே நம்ம ஒகேனக்கலுக்கு. தூக்கத்தில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் எந்த ஒரு வீடியோவும் எடுக்கல. ஃபோன் வேறு பேட்ரி டவுனு. ஸோ அப்படியே வந்து படுத்தாச்சு. இதுதான் நம்மளோட ரூமு. இப்போ தான் எல்லாருமே எந்திரிச்சோம். மணி 9 ஆகிடுச்சு. 9 மேலேயே ஆகுது. இதுதான் நம்மளோட ரூம். ஹாய், தூங்குவே தூங்கிட்டு இருக்கா. குட் மார்னிங் டி கழுத. ஹாய் ஹாய் பா. நாங்கள் எல்லோரும் டீ குடிக்க போகிறோம். இப்போ தான் எந்திரிச்ச உடனே பழு தேய்ச்சாச்சு. வெளியெல்லாம் செம்மையாக இருக்குதுங்க. ஆக்சுவலி இது ஒரு ஹோம் ஸ்டே தான் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். காட்டேஜ் ஹோம் ஸ்டேஜ்னா என்ன, காட்டேஜ்னா என்ன வருமா? இந்த தற்கொலை வச்சுட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியலை. இதுதான் நம்ம தங்கியிருக்க வந்து காட்டேஜ், ஹோம் ஸ்டே, வாட் எவர் இட் இஸ், எது வேணால் சொல்லிக்கலாம். நல்லாயிருக்கு. நைட்டு வந்து எக்ஸைட்மெண்ட்டில் அப்படியே தூங்கிட்டோம். இப்போ தான் வந்துருச்சு வந்து வெளியே பார்க்குறோம். ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். இப்போ உங்ககிட்ட காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம 2 days இங்கே தான் இருக்க போகிறோம். அங்கேருந்து டீ குடிச்சிட்டு நம்ம இப்போ மீன் வாங்க வந்திருக்கோம். நாங்கள் வந்து மீன் வாங்க தான் வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பரிசல் தானே, போட்டு தானே, அதுக்கு இப்போயே போயிடலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வரதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு மீனை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து போட்டிங் போக போகிறோம் ஜாலியாக. நீங்கள் ஒரு புது ஆள் பார்க்குறீங்களா? இவங்க தான் வந்து பூஜாஸ் கிச்சன். நீங்கள்னா பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள். அப்புறம் ஹேமா குட்டி மாமா குட்டி சேனல்லையும் பார்த்துருப்பாங்க. இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஆண்டி நீங்கள் தானே அது? நல்லா இருக்கீங்களா? உங்கள் பெரிய ஃபேன் ஆண்டி. நான் அப்படியே சொல்லலாம். ஆண்டி நான் உங்கள் சப்ஸ்கிரைபர். அப்படிங்களா? ரொம்ப ஓடுறீங்க. நாங்கள் மீன் வாங்க போகிற இடம் போயிட்டு என்ன மீன் வாங்குறோன்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நாங்கள் வந்து நடந்து போயிருக்கோம். வெயில் ஆமாம், கொஞ்சம் கூட நாங்கள் மேக்கப்பே இல்லாமல் வந்திருக்கோம். அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. நாங்கள் பல்லு மட்டும் தான் தேய்ச்சி டீ மட்டும் தான் பிடிச்சி. ஆமாம், குளிக்க போகிறதுக்கு எதுக்கு பல்லு தேய்ச்சேன். பிளானை திடீர்னு மாற்றிடுறாங்கங்க மக்களே. அம்மா அப்பா எல்லாரும் அங்கே வந்து மீன் வாங்கிட்டு இருக்காங்க. இங்கேயே அருவி சவுண்டு கேட்குது, செம்மையாக கேட்குது அருவி சவுண்டு. நான் ஒரு இடம் அருவியை நோக்கி தான் இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம இங்கே ஏற்கனவே வந்திருக்கோம்ப்பா. பூஜா பார்த்து உருண்டு ஊந்துட போகிறேன் எங்கேயாச்சும். நானும் சீக்கிரம் போவேன். தண்ணி கொஞ்சம் கம்மியாக போகுது போல இருக்கு. ஒரு பங்கு தான் இது. நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது செம்மையாக தண்ணி போச்சுல பூஜா. நம்ம ஒரு இடத்துல கூட இங்கே குளிச்சோம் தானே, ஞாபகம் இருக்கா? குளித்தோம். ஆனால் இப்போ தண்ணி ஓட ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. இதுதான் நம்ம வாங்கியிருக்க மீன், ஆற்று கெளுத்தி மீன். ஆமாம், வாங்கிதோ இந்த கவரில் வெட்டி கொடுத்துட்டாங்க. இதை போய் சமைச்சு வச்சுருவாங்க. நம்ம அதுக்குள்ளே போயிட்டு குளிச்சுட்டு வீட்டுக்கு போய் ஃபுல் கட்டு போகிறோம். ஆனால் நாங்கள் எல்லாருமே லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டோம். ரொம்ப மட்டமாக இருக்குங்க. ஆனால் லைஃப் ஜாக்கெட் கீஞ்சி வர போய் அங்கே கிழிஞ்சி எல்லாம் தொங்குது. என்ன நாங்களே தேடி கண்டுபிடிச்சி ஒரு இடத்துல போனால் இது திருப்பணும்ல கையோட. சேஃப்டிக்கு இதை போய் அங்கே போய் எடுத்துக்கணும்னு கூட சொல்லலை. இங்கே வந்து ஓடணும். ஒகேனக்கல் வெயில் கம்மியாலாம் இல்லை, சரியான வெயில். பரிசலில் போக நம்ம முன்னாடி வந்து என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். 5 பேருக்கும் சேர்த்து 750 ரூபா வாங்கினாங்க. டிக்கெட் காமிச்சிட்டு உள்ளே வந்தோம்னா லைஃப் ஜாக்கெட்லாம் அங்கங்கே கிடக்கும். நம்மளே தேடி கண்டுபிடிச்சி எடுத்து போட்டுக்கணும். நம்மளோட ரைடர் தத்தா வந்து போய் பரிசல் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. இப்போ நம்ம அதில் தான் போக போகிறோம். நம்ம ரைடர் தத்தா வேறு யாரும் இல்லைங்க, நம்ம தங்கி இருந்த காட்டேஜோட ஓனர் தான். ஹாய் பூஜா. பூஜா அந்த போட் நம்மள வந்து ஓகே, நம்மளோட போட் வந்து லேண்ட் பண்ணியாச்சு. பாய் பாய் மக்களே. நாங்கள் வந்து போட்டில் போக போகிறோம். இருவர் கண்ணுக்கும் அதே நிலா. அதுக்கு ஒன்றும் வேணாம். ஓகே, ஸ்நாக்ஸ்ல என்ன பண்ணா மங்கீஸ் பிடிக்குமா? அந்த மாதிரி மங்கீஸ் இருக்கு, அது பிடிக்குமா? அந்த மங்கி வந்து இப்போ ஃபோன் நோண்டிட்டு இருக்கு. எல்லாத்தையும் கொஞ்சம் இன்சைட்
மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? நாங்க வந்து அங்க எங்களை இறக்கி விட்டாங்க கொஞ்சம் தூரம். அது வந்து ரொம்ப டவுனா இறக்குமா, அதனால நீங்க நடந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்க எங்களோட ரைடர் அங்க இருக்காரு. நாங்க அதுக்குள்ளே தண்ணி பாட்டில், லேஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே போகலாம். செம்மையா இருக்குங்க, செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கு. நம்ம ஃபால்ஸ் கிட்ட எல்லாம் போக போறோம், ஜாலியா இருக்கு. பேசிக்கலி நம்ம வந்து ஃபீல் பண்ண இருக்கோம். வடை சுட சுட இப்போதான் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஃபீல் பண்ணோம். vlog வந்து உங்களுக்கு நாங்க எடுக்கல. ஜாலியா சாப்பிட்டு இருந்தோம். ஃபீல் பண்ண ஞாபகம் இருக்கா பூஜா? ஆமா, நாங்க வாங்காம வந்துட்டோம். பாருங்க நாங்க லேஸ் பாத்தீங்கன்னா தண்ணி இங்க பாத்தீங்கன்னா லேஸ் வச்சிருக்கேன். எல்லாம் குழம்பு இப்போ வடை வாங்கிட்டீங்களா? வடை வாங்கிருக்கோம், போலி வாங்கிருக்கோம். நாங்க போலாம். போவோம். நம்மளை பரிசெல்லாம் ஆற்ற கடந்து கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க. அங்கேருந்து நம்ம நடந்து வர வேண்டியது தான் இருக்கும். நடுவில் ஃபுல்லாக பாறையாக இருக்கும், தண்ணி எதுவுமே இல்லாதனால அந்த பரிசெல்லாம் கையில் தூக்கிட்டு வருவாங்க. நம்மளை வந்து நடந்து வர சொல்லிடுவாங்க. இப்போ நடந்து வந்துட்டோம். நம்ம பள்ளத்தாக்கு உள்ள இறங்கின்னு இருக்கிறோம். கொல்லிமலை ஃபீலிங் வருது. பள்ளத்தாக்குல அங்கேருந்து நம்மளை கொஞ்சம் தூரம் கூட்டின்னு வந்துட்டு பார்க்கவே செம்மையா இருக்குங்க இடம். இறங்கும் போது ஜாலியா இருக்கும். இப்போயா ஏறும் போது அவ்வளோதான். ஆனா அது அந்த எஃபெக்ட் 4 நாள் இருந்துச்சு, கால்வெளி எஃபெக்ட். டிங்கி 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 டிங்கின்னு ஒதிருச்சு. ஞாபகம் இருக்கா? நம்ம தாத்தா எங்க? ரைடர், நம்ம ரைடர் எங்க கேக்குறோம்? தாத்தாலாம் சொல்லாதீங்க, ரைடர்னு சொல்லுங்க. தோ இருக்காரு வாயோய். மறுபடியும் நம்ம இங்க இருந்து நம்மள போட்ல கூட்டு போக ஆரம்பிப்பாங்க. நல்ல ஒரு மெமரிஸ்க்காக இங்க வந்து பரிசல்ல கேமரா வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துல தான் கரெக்டா ஒகேனக்கல் வந்திருக்கோம் फ्रेंड्स. பரிசல்ல போயிட்டு இருக்கோம். சூப்பர் நானா அதுதான் இருக்கு. நீங்க फ्रेंड्स அவர்கிட்ட 50 ரூபாய் கொடுங்க फ्रेंड्स. சமனா. தேங்க்ஸ். அண்ணா காபி குடித்தீங்கன்னா நல்லா இருக்கும். காப்பிலாம் கிடையாதுமா, நீ வேணா டீ வாங்கிக்கோ. நெக்கு சிரிப்பு. ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு பரிசல்ல ஏறணும். ஆனா இங்க பாருங்களேன், ஸ்நாக்ஸ் வண்டி இல்ல, ஸ்நாக்ஸ் பரிசலே இங்க வருது. அது தாத்தா எதிர் போட்டு கூட விளையாடிட்டு இருக்காரு. நாங்க வந்தா நீங்க எதிர் போட்டு கூட விளையாடுவீங்க. எப்பா வேற யாரனா வந்து அடிச்சிர போறீங்க எங்க போன்ல. ஆமா வெயிட் பண்ணிடாதீங்க. தாத்தா பாரு வெயிட் பண்றாரு பாரு. ஏதோ ஒன்னு கொடுங்க. பாட்டி பாத்தீங்களா? தர்பூசணியா இந்தமா. சம்மல்ல குச்சி கொடுங்க. ஏய் ட்ரோன் ஒன் மோர் வருது. வச்சா குட்டியா? ப்ரோ எனக்கு ட்ரோன் ஷாட் வேணும் ப்ரோ. थैंक यू. லொல்லிக்குள்ள அந்த லாலிபாப் சப்பிட்டு இருக்கு இப்பதான். என்ஜாய் பண்ணு. 2 மணி நேரம் மேலே தாங்க ஆகும் இந்த பரிசல் ரைட் முடிய. வந்து அவங்க கொஞ்சம் தூரம் வச்சிருக்காங்க. இவ்வளோ தூரம் கூட்டிட்டு போயிட்டு திருப்பி கூட்டிட்டு வந்து அதே இடத்துக்கு விட்டுருவாங்க. ஒரு ஆன்டி கடையில் வந்து கரும்பு ஜூஸ் குடிச்சாச்சுங்க. பரிசலில் போயிட்டு செம்ம டயர்டாகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பரிசலை வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம முதல்ல நடந்து போனோம் பார்த்தீங்களா, இப்போ அந்த இடத்துலேருந்து நடந்து போயிட்டுருக்கோம். அங்கேருந்து மறுபடியும் போட்டிங்கில் போவோம். வர்ஷா, ஐயோ நான் போட்டில் அங்கேயே தொலைச்சிட்டு வராமல் போயிட்டேன். வர்ஷா வந்து நடுவில்லாம் மாட்டிக்கிச்சிங்க. அங்கேயே விட்டுட்டு வரலான்னு நினச்சோம். நான் பயந்துட்டேன் தெரியுமா? அப்படியே அடிச்சுன்னு போயிடுன்னு பார்த்தேன், ஆனால் நடக்கல. சே ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? மிஸ் ஆயிடுச்சு. சாப்பிட்டது மொத்தம் வெளியே வந்துடும். ஐயா அழகா சுத்துது கேமரா. போட் ரைட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஜெய் எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபன்னா இருந்துச்சு. மறக்காம லைஃப்ல ஒரு டைம் ட்ரை பண்றேங்க போட் ரைட். மம்மி எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பரா இருந்துச்சு. நான் தலை சுத்துதா என்ன? அப்பா அப்பா போட் ரைட் எப்படி இருந்துச்சு? ஹாய் செல்குட்டி. 5 விரல்களை கோத்து நம்ம 10 விரலாம் ஆனோம். எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சா? திருப்பி போறியா? இன்னொரு போலாமா? சரி வர்ஷா கொஞ்சம் அமுச்சு விடுங்க. போயிடு, அப்படியே போயிடு. பாய். திரும்ப அதுக்குள்ள அமுக்கி விட்டுலாம் தானே பாக்குறேன்.
நம்ம பரிசலில் போயிட்டு வந்துட்டோம். இந்த ரைடர் தாத்தாக்கு நம்ம எவ்வளோ பைசா கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா 1500 rupees கொடுத்தோம். அங்கே ஒரு 750 ரூபா நம்ம தனியாக டிக்கெட் எடுத்துருந்தோம். அங்கே டிக்கெட் எடுத்த 750 ரூபா தவிர்த்து இந்த தாத்தா வந்து நம்மக்கிட்ட 2000 கேட்டாங்க. நம்மளால் அவ்வளோலாம் கொடுக்க முடியாது, 1500 அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தோம். ஏன்னா எங்களுக்கு பக்கத்துலேயே 1000 தான் கேட்டாங்க. இவருக்கு நாங்கள் 1500 கொடுத்தோம். இருந்தாலும் அதிகமாக கேட்குறதுனால நாங்கள் கொடுக்கல, 2000லாம் கொடுக்கல, 1500 கொடுத்துட்டு வந்துட்டோம். ரைடர் தாத்தா வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா சுற்றி காமிச்சாரு. ஒகேனக்கல் பற்றின நிறைய விஷயத்த எங்களுக்கு சொன்னார். அதெல்லாம் பேசிகிட்டே அப்படியே போனோம். இந்த பரிசலில் போனது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. ஒகேனக்கல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பரிசல் ரைடை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இதுதான். வளர்க்குறாங்க இதெல்லாம் எந்த ஊரில் நியாயம் பாருங்க. இவ்வளோ வச்சிருந்த பின்னாடி முடி கொத்தா வச்சிருந்தேன். வெட்டுன்னு சொல்லி என்னை வெட்ட விட்டாங்க. கமெண்ட்ல ஆமா கதறீங்க. தம்பியை முடிவெட்ட சொல்லுங்கம்மா. உங்க அக்கா எனக்கு புரியுது. அதுல பாசமா சொன்ன எல்லாருக்கும் முடிவெட்ட. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஷர்ட் வாங்க வந்திருக்கோம். 3 பேரும் ஒரே மாதிரி ஷர்ட் போடலாம் அப்படி சொல்லிட்டு. ஏய் ப்ரோ இங்கே சேர்த்து விட்றோம் ப்ரோ, இங்கே இரு ப்ரோ. 20 minutes later. நமக்கு சுட சுட வந்து சமையல் ரெடியாகி வந்துருச்சு. வாங்க என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். மீன் ஃப்ரை, ஆத்து மீன், ஆத்து மீன், கெளுத்தி மீன் வறுவல், உருளைக்கிழங்கு பொரியல். இது அப்பா ஸ்பெஷல். ஓகே, உருளைக்கிழங்கு பொரியல், சுட சுட சோறு, சூப்பரே. அப்புறம் அப்பளம், கெளுத்தி மீன் தலை வால் எல்லாம் போட்டு குழம்பு. வாவ், கலர்ஃபுல்லாக இருக்கே. டெம்ட் ஆகுது பார்க்கும்போதே. அப்புறம் ரசம். வழக்கம் போல் அம்மா அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாவுக்கு மீன் பிடிக்காது, அப்பா சைவ பிரியர். நான் குழம்பு மட்டும் சாப்பிடுவார். அம்மா பிரியத்தோட கொடுக்குறாங்களே, அதனால மீனே பாருங்க ஹார்ட்டின் மாதிரி இருக்கு பாருங்க. ஓ கப்பல் கோல்ஸா. காட்டேஜ்லேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நம்ம வந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்தோம். காட்டேஜ்க்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரம் வந்தோம்னா அருவி இருக்குது. அங்கே தான் இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாருமே ஆற்றுக்கு வந்துட்டோம். இந்த இடம் பார்க்கவே செம்ம அழகாக இருக்குங்க. இந்த ஊரில் எல்லா இடமும் நல்லா தான் இருக்குது. காலேருந்து அதே தான் சொல்லிட்டு இருக்கோம். அம்மா ஹாய். ஜாலியா இருக்கு. ஜாலியாக இருக்கா? அம்மா பாட்டு வைக்க சொன்னா இன்னும் என்ன பண்றது? அடிக்கிற வெயிலுக்கு. இங்கே பாருங்க, அப்பா இப்போ தான் போட்டை கனெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. கொடுங்கப்பா, நான் கனெக்ட் பண்ணுறேன். எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆற்றுல வந்து வைப் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே செம சூப்பரா இருக்கு. ஜாலியாக இருக்குது. அதுவும் தண்ணி வந்து க்ளீனாக இருக்குது. ஆமா, அதான் பெஸ்ட். தண்ணி ஓடிட்டு இருக்குது. தண்ணி ஓடுற தண்ணி இது பெஸ்ட் 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 தி பெஸ்ட்டு. பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட். எல்லாரும் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். செல்லு பாக்கெட்ல போட்டு வச்சிருக்கியா? இல்ல என்ன சாப்பிடுறீங்க? நேத்து செஞ்சது தானே. இங்க பாரு, என்கிட்ட ஜிலேபி எல்லாம் வந்து பாரு. ஜிலேபியே வந்துச்சு அவங்க கிட்ட. ஜிலேபி பாரு, பட்டை ஜிலேபி. பாத்தியா? வந்த ஜிலேபிலேயே பட்டை ஜிலேபி தான். பாத்தியா? சூப்பரா கேப்சர் ஆகுதுப்பா. ஏய் அழகா இருக்கீங்க எல்லாரும். அட இந்தியா வில்லாண்டாலும் ஹாய். உன்னை நாங்க புடிக்க போறோம் பாரு. நீரியானே. 1 hour later. மக்களே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்துட்டோம். ஆற்றுக்கெல்லாம் போயிட்டு வீட்டில் போய்ட்டு குளிச்சுட்டு இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்திருக்கோம். ஸோ தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா கான் கேட்டாங்க. கான் கிடைக்கல. சரி மஷ்ரூம் கிரேவி ஒன்று கிடச்சிருக்கு, அது வாங்கி தர போகிறேன். காலிஃப்ளவர் கிரேவி ஒன்று கிடச்சிருக்கு, வாங்கி தர போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பானிபூரி சாப்பிட போகிறோம். வாங்க அதை மேக்கிங் பார்க்கலாமா? இது அக்கா வந்து பானிபூரி செஞ்சிட்ருக்காங்க. இங்கே தான் பானிபூரி வாங்க போகிறோம். அதுதான் வந்து கிரேவி. சாப்பிடுதாண்ணா? அதுதான் சொன்னல, இந்த காலிஃப்ளவர் கிரேவி. ஓ அதுதான் அது. ஆமாம் அதுதான் இந்த பானிபூரி. இதுதான் அந்த கோபி சில்லி கோபி. நம்ம ஊர்ல இருக்குங்க அதான்டா. ஆமாம் வாங்க போய் சாப்பிடுவோம். ஒகேனக்கல் பஸ் ஸ்டாப் போயிட்டு அங்கே இருக்க ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் டீ குடித்தோம். அதுக்கப்புறம் சிக்கன் ரைஸ் பார்சல் வாங்கிட்டு அப்படியே காட்டேஜ் வந்துட்டோம். தலைவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ தான் நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு வந்தோம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆஃப் அன் அம்மோ இல்லை, அப்புறம் காப்பிரைட் கிளைம் வந்துடும். என்னப்பா சாப்பிட்றேன் தம்பி? ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்தேன். எங்களோட ஃபேவரட், எங்கள் 3 பேரோட சும்மா தான் இருக்குது, சொல்கிறதுலாம் இல்லை.
ஓ அதனால சைலண்டா சாப்பிடுறீங்களா? இல்லடா நம்ம சென்னை தான்டா, ஃப்ரைட் ரைஸ்னா நம்ம சென்னை தான். நீ காட்டு அதை பார்த்து நான் சொல்லுது. இந்த குட்டி குட்டி கேஜிஎஃப்ல சாப்பிட மாட்டீங்களா? அதேதான். பாஸ்மதி ரைஸ்ல பண்ணல, நார்மல் ரைஸ்ல தான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஓகே நானும் போய் சாப்பிடுறேன். எங்க அப்பாவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இவ்வளவு பேர் உட்காந்துன்னு இருக்காங்க. என்னப்பா சாப்பிட வரலையா? நாங்க ஜாலியா வந்து என்னம்மா பண்ணிருக்கிறோம், டிக்டாக் ரீல்ஸ் இல்ல ஷார்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க யூடியூப்ல போடுறதுக்காக. நாங்க போய் சாப்பிட போறோம். அப்பா ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம தம்பி இங்கேயே வந்து நச்சுன்னு கேமாவா சாப்பிடு வந்தம்மா, ஃப்ரீயா ஜாலியா எங்கன்னா உட்காருமா, நிம்மதியா இருக்கணுமான்னு. கேமாவா சாப்பிடு, கேமாவா. உன் மேல அக்கறை, அது உனக்கு புரியல. போலாம், அக்கறை உன் மேல அக்கறை, அப்பாக்கு அப்புறம். பசிக்கும் போது தானடா சாப்பிட முடியும். போடு வலிக்குது அப்படியே. ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு, சாப்பிடு. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் சமத்தா தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ட் 3ல பார்ப்போம். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். until then it's bye from உங்கள் பூஜா.